ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 90 days எஸ்எஸ்எல்சி ப்ரிப்பரேஷனோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸோட யூனிட் 1. அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. The inherent property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. அதாவது இப்போ ஒரு பொருள் ரெஸ்ட்லேயோ இல்லை மோஷன்லேயோ இருக்கும்போது அதை வந்துட்டு அதோடய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற அதுதான் வந்துட்டு இனர்ஷியா. அடுத்து டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இப்போ ஒரு பொருள் வந்துட்டு ரெஸ்ட்டில் இருக்கும்போது இன்னொரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த பொருளோட ஸ்டேட்டை மாற்றுது அப்படின்னா அது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. அடுத்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். இப்போ ஒரு பாடி வந்துட்டு மூவிங்கில் இருக்குது அப்படின்னா அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துட்டு அதோட மோஷனை சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா அது இனர்ஷியா ஆஃப் மோஷன். அடுத்த டைப் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். The resistance of a body to change its direction of motion is called inertia of direction. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு மூவிங்கில் இருக்கும்போது அதோட டைரெக்ஷனை வந்துட்டு அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மாற்றுச்சு அப்படின்னா அது வந்துட்டு இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அடுத்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, an athlete runs some distance before jumping because this will help him jump longer and higher. ஆத்லெட்லாம் வந்துட்டு லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் ஓடுவாங்க. அது எதுக்குன்னா அந்த ஓடுறது வந்துட்டு அவங்கள லாங்காகவும் ஹையராகவும் குதிக்க வைக்கும். அடுத்தது, when you make a sharp turn while driving a car you tend to lean sideways. இப்போ ஒரு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சடனாக டேர்ன் பண்ணும்போது நம்ம வந்துட்டு சைடாக போவோம்ல, அந்த இதுதான் வந்துட்டு இதாவது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். when you vigorously shake the branches of a tree some of the leaves and fruits are detached and they fall down. இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அது சும்மா இருக்கிற மரத்தை போய் நம்ம வேகமாக ஆட்டும்போது அங்கே ரெஸ்ட்டில் இருக்கிற லீவ்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே விழும். அதுதான் வந்துட்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.